இருக்கிற விளையாட்டு மைதானங்கள்ல எல்லாத்துலயுமே வந்துட்டு நவீனமயமாக்குனது யாருன்னு போய் பார்த்துட்டு, ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு எவ்வளோ பரிசு தொகையை வந்துட்டு யார் அதிகப்படுத்தியிருக்காங்கன்னு கொஞ்சம் போய் பழைய ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பேசுங்க. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. ரைட்டா? உங்களுக்கு நான் கொஞ்ச நாளா உங்க மேல கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு. மரியாதை இருந்துச்சுன்னா, ஒரு ஓகே மினிஸ்டர் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஒண்ணுமே தெரியாம நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தத உளர்றதெல்லாம் இது பேரு ஒரு அமைச்சரா? புள்ளிவிவரங்கள்னா என்னன்னு தெரியுமா? அத போய் ஃபர்ஸ்ட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு என்ன நடந்திருக்கு? அதிமுக காலத்துல அதிமுக ஆட்சி காலத்துல என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டு பேசுங்க சார். சரிங்களா? சும்மா உடான் சுடுறோமேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகக்கூடாது. இது உங்க தேர்தல் அறிக்கை இல்ல உங்க மீட்டிங் கிடையாது. பிரஸ்ஸ மீட் பண்ணி சொல்றீங்க. அப்போ கொஞ்சம் பார்த்து நிதானமா என்ன பண்ணியிருக்காங்க? இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு? அப்படின்னு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து பேசணும். சரிங்களா? அப்புறம் இன்னொருத்தர் விவசாய கடன் தள்ளுபடி ஆனதுக்கு வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு மினிஸ்டர் ஆர்பிஐ ரூல்ஸ் படி தான் நாங்கள் கொடுத்தோன்னு. ஏன் அதை நீங்கள் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஆர்பிஐ ரூல்ஸ் கொடுக்கலையா? அப்போ உங்களுக்கு ஆர்பிஐ ரூல்ஸ் தெரியுமா தெரியாதா? ஆர்பிஐல என்ன சொல்லுதுனாவது தெரியுமா தெரியாதா? சும்மா கம்பி கட்டுற கதையா சொல்றது. ஆர்பிஐ ரூல்ஸ்ல நீங்க கொடுத்த பணத்தை எவ்வளவு வேணா நீங்க தள்ளுபடி அறிவிச்சுக்கலாம். அறிவிச்ச பணத்தை குறிப்பிட்ட நாளைக்குள்ள திரும்ப நீங்க பேங்க்கு செலுத்தணும். அதைத்தான் சொல்லி இருக்குது. 60 நாளுக்குள்ள நீங்க பணத்தை ரிட்டர்ன் பண்ணணும். பேங்க்ல நீங்க அதை பே பண்ணணும். அதைத்தான் ஆர்பிஐ சொல்லியிருக்கு. கடனை உங்களை தள்ளுபடி பண்ண வேணாம்னு சொல்லலை. எந்த ரூல்ஸ்லனாச்சும் ஆர்பிஐ வந்துட்டு கடனை வந்துட்டு தள்ளுபடி பண்ணக்கூடாது, விவசாய கடனை தள்ளுபடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? என்ன எதுனே தெரியாம நான் 5 வருஷம் எப்பா என்ன பாடுபட போறப்போன்னு தெரியல. தமிழக மக்களே ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நேற்று ஒருத்தர் விஜய் அவர்கள் ஐயா மாண்புமிகு தமிழக முதல்வர் திருச்சிக்கு வந்திருந்தாரு. என்ன சொல்றது சார் உங்களை? நீங்க தான் சார் இப்ப ரூலிங் பார்ட்டி. நீங்க தான் தமிழகத்துக்கு முதலமைச்சர். இது அதே ஸ்கிரிப்டா? ஸ்கிரிப்ட் பேப்பரை மாற்றி எடுத்துட்டு வர மாட்டீங்க சார்? சார் டைலாக் ரைட்டரை வேற ஏதாவது டைலாக் ரைட்டரை வைக்க சொல்லுங்க சார். புதுசாக ஏதாவது ஒரு டைலாக் ரைட்டரை ஃபர்ஸ்ட் டைலாக் ரைட்டரை மாற்றுங்க. சும்மா சொன்ன டைலாக்கையே சொல்லிக்கிட்டு இது என்ன சினிமா பட டைலாக்னு நினைச்சிங்களா? நல்லா வாயில வருதுன்னு சொல்றீங்க. இதான் ஒரு தமிழக முதல்வர் ஐயா மாண்புமிகு விஜய் அவர்களே நல்லா வாயில வருது. இதுதான் பேசுறதா? இப்படிதான் ஒரு முதலமைச்சர் பேசணுமா? இதுக்கு முன்னாடி தமிழகத்தை எத்தனையோ முதல்வர் ஆண்டிருக்காங்க. எல்லாத்தோட ஸ்பீச்சனாச்சும் கொஞ்சம் பார்த்துட்டு அது கொஞ்சம் மரியாதையா பேசுங்க சார். நன்றி தெரிவிக்க வந்தீங்க இல்ல அடுத்த இடைத்தேர்தலுக்கு வந்துட்டு பேஸ்மெண்டா? இது நல்லா வாயில வருது. அப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் ஓட்டு போட்டவனுக்கு எல்லாம் நல்லா வாயில வரும் பாக்குறீங்களா? தமிழகத்துல ஓட்டு போட்ட அத்தனை மக்களும் இனிமேல் அவங்க வாயில வரதெல்லாம் கேட்பாங்க.